ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி மோகினி ஏகாதசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமிர்தம் கடலில் இருந்து வெளியே வந்தபோது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தை எடுத்தார். மோகினி வடிவில் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களிடம் கொடுக்க விஷ்ணு மறுவேடம் இட்டார். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த நாள் மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த நாட்காட்டியின்படி வைகாசி மாதத்தில் சுக்லபட்சத்தில் 11வது நாளில் வருகிறது. இந்த நாளை மோகினி ஏகாதசி என்று இந்த சமூகம் கொண்டாடுகிறது. மோகினி என்ற வார்த்தை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான ஆளுமையாக கருதப்படுகிறது. மக்கள் மோகினி வடிவில் விஷ்ணுவை வணங்கி வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். 2024 மோகினி ஏகாதசி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி வருகிறது. ஏகாதசி திதியானது மே 18ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலை 11:22க்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 1:50க்கு முடிவடைகிறது. இந்த விரதம் ஒரு புனித ஸ்தலத்திற்கு செல்வதற்கும் ஏழைகளுக்கு தானம் செய்வதற்கும் சமம். மோகினி ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள் 1000 பசுக்களை தானம் செய்த பலனை அடைவார்கள். அது உங்களை மோட்சம் அல்லது இரட்சிப்பின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. சூரிய புராணத்தில் மோகினி ஏகாதசி விரதத்தின் பலன்கள் பற்றி நீண்ட கணக்கு உள்ளது. மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைவார்கள். மோகினி ஏகாதசி விரத கதையை கேட்பவர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பலன்களை பெறுவார்கள். மோகினி ஏகாதசி விரதத்திற்கான பூஜை முந்தைய இரவு முதலே தொடங்குகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர் சூரியன் உதிக்கும் முன் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டும். உங்கள் உடலில் தில் அல்லது எள்ளை ஒட்டி கொண்டு சுத்தமான தண்ணீரில் குளிக்க வேண்டும். சிவப்பு துணியால் மூடப்பட்ட கலசத்தை வைத்து விஷ்ணு பூஜை விதி செய்யுங்கள். விஷ்ணு மற்றும் ராமர் ஆகியோரை வணங்கி தீபம் ஏற்றவும். பூக்கள் மற்றும் பழங்கள் பிரசாதமாக வழங்கவும். பின்னர் அவற்றை மற்றவர்களுக்கு விநியோகிக்கவும். பிராமணர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தானம் கொடுங்கள். மோகினி ஏகாதசி விரதத்தின் இரவில் மக்கள் பஜனையும் பாடுகிறார்கள். மோகினி ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறவங்களும் சரி, விரதம் இருக்காதவங்களும் சரி, இறைச்சியை சாப்பிடாதீங்க. அன்னைக்கு வெங்காயம் பூண்டு சாப்பாட்டில் சேர்த்துக்காதீங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ.